வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சபாநாயகருக்கு சங்கு மாற்றுங்கள், ஆதரவு தொடரும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிரடி. ஏன்னா சட்டமன்றமானது மத ரீதியாகவே போயிட்டுருக்குதான். அதே மாதிரி அரசு அலுவலகங்களிலும் சிறுபான்மையினருடைய ஆதிக்கம் அதிகரிக்கிறதாம். பல பேர் டிரான்ஸ்ஃபர் கேட்குறாங்களாம். ஆனால் சிறுபான்மையினருக்கு தருகின்ற முக்கியத்துவம் பெரும்பான்மை சமூகத்தினர் போய் டிரான்ஸ்ஃபர் கேட்டால் கிடைப்பது கிடையாதான். அதனால் முழுக்க முழுக்க அறிவியலுக்கு புறம்பான விஷயங்களை சபாநாயகரே பேசுகிறாரு, அந்த பேரணியில் கலந்து கொள்கிறாரு. இரண்டாவது, சட்டமன்றத்தில் திருக்குறளை சொல்லி சட்டமன்றத்தை தொடங்கி வைக்க வேண்டிய சபாநாயகர் பைபிள் வசனத்தை பேசுகிறாரு. ஸோ அறிவியலுக்கு எதிராக இருக்கக்கூடிய, உண்மைக்கு புறம்பாக இருக்கக்கூடிய மத சார்புடையவராக பல தருணங்களில் செயல்பட்டிருக்கிறாரு. அதனால் தயவு செய்து நம்முடைய சபாநாயகரை மாற்றுங்க. இல்லைனா இது இந்துக்களை எதிர்க்கின்ற அரசு என்ற அடையாளம் வந்துடும். நாங்கள் நல்ல ஆலோசனை தருகின்றோம், வேற ஒருத்தரை சபாநாயகராக போடுங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குறாங்களாம். இந்த செய்தியும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது, முதலமைச்சர் விஜய்க்கு வெட்கமோ மானமோ கிடையாது அப்படின்னு முரசொலியானது கடுமையாக சாடி இருக்குது. அது ஏன் அப்படின்றத நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டியது. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதே முரசொலியில் முதலமைச்சருக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. 3 மாதம் முடிஞ்சு போச்சு, இந்த ஆட்சி எப்போது வேண்டுமானாலும் கவிழ்ந்துடுமோ, நமக்கு இருக்கின்ற ஆதரவு எப்போது வேண்டுமானாலும் குறைஞ்சிடுமோ அப்படின்ற கவலை வந்துடுச்சு. அதனால தான் சுதந்திர தின உரையில் அப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னு முரசொலியானது இந்த ஆட்சி நீடிக்காது என்பதற்கு முதல்வர் உரையே சாட்சி என்று விமர்சனம் செய்திருக்கின்றார்கள் இன்றைக்கு. அப்படி என்ன முதல்வர் பேசினாரு அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இரண்டாவது, ஒரு டெண்டரை விட்டுருக்காங்க. அந்த டெண்டரை எடுத்தது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய SS என்டர்பிரைசஸ் என்ற ஒரு கம்பெனி. அதுக்கும் தமிழகத்தில் ஒட்டுமொத்த போக்குவரத்து ஊழியர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்றதையும் கொஞ்சம் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. முதல்ல சபாநாயகருடைய விஷயத்துக்கு வந்துடலாமா? சபாநாயகர் ஒரு பேரணியில் கலந்துக்கிறார். என்ன பேரணி அப்படின்னு பார்க்கும் பொழுது வாழ்க்கையை ஆதரிப்போம் அப்படின்ற ஒரு பேரணி. இந்த பேரணியை யார் நடத்துறது அப்படின்னு பார்க்கும் பொழுது கத்தோலிக்க பேராலயம், சாரீஸ் இந்தியா, இவங்க 2 பேருமே சேர்ந்து நடத்துகின்ற ஒரு பேரணிக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? நம்ம முன்னமே சொன்ன பாருங்க, வாழ்க்கையை ஆதரிப்போம் என்ற பேர் வச்சிருக்காங்க. இப்படி வாழ்க்கையை பற்றி பெருமையாக பேசக்கூடிய அந்த பேரணியில் சபாநாயகர் என்ன பேசியிருக்காரு தெரியுமா? பெண்கள் யாரும் கருக்கலைப்பு செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? கரு உருவாகின்ற அந்த தருணத்திலே உயிரும் உருவாகி விடுகிறது. அதற்குன்னு ஒரு உரிமை இல்லையா? ஸோ ஒவ்வொரு உயிருக்கும் அடிப்படை உரிமை அரசியலமைப்பு சட்டமான தந்திருக்கின்ற காரணத்தினால எந்த பெண்ணும் சரி கருக்கலைப்பு செய்யக்கூடாது அப்படியும் சபாநாயகர் பேசியிருக்கிறார் அந்த பேரணியில். இந்த குரல் எங்கிருந்து ஒலிக்கும் தெரியுமா? உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கத்தோலிக்கர்கள் இருக்காங்கல்ல, RC கிறிஸ்டின், அவங்களுடைய கொள்கை முழக்கமாகவே எல்லா மாநாடுகளிலும் பேசக்கூடியது. கருவை கலைக்கக்கூடாது. உடல்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, மனநிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கரு எப்படி உருவாகி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கருவினால அந்த கருவை சுமக்கக்கூடிய தாய் இறந்தாலும் பரவாயில்ல, கருவை மட்டும் நீ கழிச்சிடாத அப்படின்றது கத்தோலிக்க திருச்சபையினுடைய கொள்கை. இப்போ நம்முடைய JCT பிரபாகர் அவர்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க மதவெறியராக இருக்கிறார். அதனால பெண்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், இந்திய அரசியலமைப்பு சட்டமானது 1971 அவங்களுக்கு வழங்கின அதிகாரம், அதையே நீர்த்து போற மாதிரி பேசுறார். அதாவது கரு உருவாச்சுன்னா அதனுடைய ஆரோக்கிய தன்மை, கருவை சுமக்கக்கூடிய தாய்மாருக்கு ஏற்படுத்துகின்ற பாதிப்பு, அந்த குழந்தை பிறந்தா சமூகத்தில் எந்த மாதிரியான அந்தஸ்து அதுக்கு கிடைக்கும், அந்த குழந்தை உருவானது சட்டப்பூர்வமானதா இல்லை சட்டத்துக்கு விரோதமானதா, இல்லை அந்த பெண் தவறான உறவு மூலமாக பிறந்ததா, இல்லை கம்நாட்டி பசங்க யாராவது அணில் கடிக்கிற மாதிரி அத்துமீறி விட்டார்களா, பாலியல் வன்கொடுமை மூலமாக பிறந்ததா, இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்குது கருத்தரிப்பதற்கான காரணங்கள். ஆனால் கருவே கலைக்கக்கூடாதுன்னு சொன்னால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒத்துக்குவாங்களா? அதனால இந்த அரசாங்கமானது மோனோபோலியாக போயிட்டு இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும். அதனால சபாநாயகர் ஒத்த மாத்தினா கூட போதுங்க,
மற்றவங்களாம் அடங்கிடுவாங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியானது வேண்டுகோள் வைக்குது. இதில் முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி முதலமைச்சர் வாயே திறப்பது கிடையாதா. யோ, நீ தாயா இந்த அரசாங்கத்துக்கு தலைமை தாங்குற, இந்த அரசாங்கத்தின் மீது விழுகின்ற குற்றச்சாட்டு உன் மீது விழுகின்ற குற்றச்சாட்டு. இப்ப சபாநாயகர் பேசியிருக்கின்றார் என்றால் உன்னுடைய அனுமதி இல்லாம பேசியிருப்பாரா? அப்படி உன்னுடைய அனுமதி இல்லாம பேசினார்னா அவரை ஏன் பதவியில் வச்சிருக்கிற? நான் கேட்கல, கம்யூனிஸ்ட் கட்சி கேட்குது. ஸோ ஒரு அவையை வழிநடத்தி செல்லக்கூடியவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பிரதிநிதியும் வழிநடத்தி செல்லக்கூடியவர், ஒரு மதத்தினுடைய கோட்பாட்டை தூக்கி பிடிக்கிறாருன்னா, அறிவியலுக்கு புறம்பாக பேசுறாருன்னா, மத சார்புடையவராக இருக்கிறாருன்னா, பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு பேசுறாருன்னா, அதுவும் பொது வழியில் ஒரு பேரணியில் பேசுறாருன்னா, உயர்ந்த பதவியில் இருந்துகிட்டு பேசுறாருன்னா, அவரை எப்படியா நீங்க பதவி வச்சுக்கிறீங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியானது கருத்து தெரிவிக்கிறது. ஒன்று தூக்குங்க, இல்லையா திருந்துங்க, இல்லைனா அடுத்த முறை ஜெயிக்கவே மாட்டீங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியானது அடித்து சொல்லுது. எப்போதும் கம்யூனிஸ்ட் கட்சியானது இந்து மதத்துக்கு எதிராக தான் பேசியிருக்கோம். ஆனா எந்த அளவுக்கு சிறுபான்மையினருக்கு இவங்க ஆதரவு அளிக்கிறாங்க, சிறுபான்மையுடைய தவறுகளை அங்கீகாரம் செய்யறாங்க, சிறுபான்மையுடைய தவறுகளுக்கு முட்டு கொடுக்குறாங்க என்பதை உணர்ந்து கொண்டு, ஓஹோ இவங்க கொஞ்சம் ஓவரா தான் போறாங்க அப்படின்னு தெரிந்து கொண்டுதான் கம்யூனிஸ்ட் கட்சியானது சபாநாயகரையே கண்டிக்குதுங்க. ஆனா முதலமைச்சர் எந்த விஷயத்துக்கும் பேச மாட்டேன். சட்டசபையில உட்கார்ந்தா கூட சரி, நம்ம தமிழுக்காக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. இரண்டாவது விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடியை படிக்கிறாரு. இப்படி தமிழுக்காகவும் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பற்றியும் படிக்கின்ற பொழுது எவ்வளவு சுறுசுறுப்பா படிக்கணும், எவ்வளவு ஆர்வமா படிக்கணும். அந்த முகத்தில் ஒரு புத்துணர்ச்சியும் அது ஒரு மகிழ்ச்சியும் தென்பட வேண்டும். ஆனா அவர் எடுத்து வாசிக்கின்ற பொழுது நமக்கே தூக்கம் வந்துடும் போல இருக்குது. விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடியா இருந்தாலும் சரி, அதே மாதிரி தமிழ்த்தாள் வாழ்த்துக்காக முதல்ல பாட வேண்டும் என்று கொண்டு வரப்பட்ட தீர்மானத்துக்காக இருக்கலாம். தமிழ்நாட்டில் தமிழுக்காக ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி விவசாயிகள் என்கின்றவர் அப்படின்னு தொடங்கணும். விவசாயிகள் மதத்துக்கும் சாதிக்கும் அப்பாற்பட்டவர்கள். எந்த ஒரு சமூகம் விவசாயிகளை போற்றுகிறதோ அது பசுப்பினி இல்லாமல் இருக்கும். யாப்பா நீ என்னப்பா எதனால கவலையா இருக்கிற? அதிகாரத்தை உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க, வானலாவிய அதிகாரம், எதற்குமே பயப்பட தேவையில்லை. ஆனா ஒரு தீர்மானத்தை படிக்கின்ற போது போல்டா படிக்கலாமே. இப்போ எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து படிக்க தெரியாது. காரணம் கிடைக்குன்னா மண்டையில் உள்வாங்கிக்கின்னு அப்படியே பேசுறவங்க. ஆனா நீங்கெல்லாம் சினிமா வசனங்களை படிச்சு படிச்சு பழக்கமானவங்க. சும்மா சினிமா வசனங்களை தெரிக்க விடுவீங்க. ஆனா ஏன் சட்டப்பேரவையில் இந்த தீர்மானத்தை படிக்கின்ற போது மட்டும் இப்படி தூங்கி வழிகிறீங்க அப்படின்னு தெரியல. அதனால தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளே கேட்கிறாங்க, சபாநாயகர் பேசுனதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? அரசாங்கத்தை நீங்க தான் வழி நடத்துறீங்க, அவர் செஞ்சா தப்பு, நீங்க செஞ்ச மாதிரியே பதில் சொல்லுங்க அப்படின்னு நம்ம முதலமைச்சர் நெருக்கடி கொடுக்குறாங்க. அதனால சபாநாயகர் மீது நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லை என்று நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் முரசொலியை பொறுத்த வரைக்கும் நம்ம விஜய் அவர்களை உங்க மானம் காற்றுல பறக்குது அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்குது. வெக்கமோ கூச்சமோ சுத்தமா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சொன்னாங்க தெரியுமா? ஒரு நடிகையை சுதந்திர தின விழாவில் முன்வரிசையில் உட்கார வச்சுட்டாராம். அதுலேயும் சுதந்திர தின விழா முடிகின்ற தருணத்தில் அவர் அடித்த சல்யூட்டு, அந்த நடிகை அடித்த சல்யூட்டு, அவருக்கு வாக்களிச்சாங்க பாருங்க, அவங்களே முகம் சுளிக்கின்ற அளவுக்கு இருக்குதான், வருத்தப்படுறாங்களாம் அவங்களே. அதனால இந்த அருவருக்கத்தக்க இந்த காட்சியை கூட்டணி கட்சிகள் எப்படி ஏற்றுக்கிறாங்க? அதாவது நம்ம சுதந்திரத்தினுடைய மேன்மையும் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவருடைய மேன்மையும் பேச வேண்டிய அந்த விழாவில் நடிகை எத்தனை முறை எழுந்தாங்க, எத்தனை முறை சிரிச்சாங்க, யார் யாருக்கெல்லாம் வணக்கம் வச்சாங்க, அவங்களுக்கு யார் வணக்கம் வச்சாங்க, இதையே பேசினாங்களாம் சுதந்திர தின விழாவில். இந்த அவலம் இந்த சுதந்திர தின விழாவில் தான் நடந்ததாம். அது மட்டும் இல்ல, நம்ம முதலமைச்சருக்கு செல்வாக்கு 3 மாசத்திலே குறைஞ்சு போச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு பழகுங்க. இன்னும் 1 மாசத்துல இந்த ஆட்சி கலைஞர்னு சொல்லிட்டு பயப்படுறாருங்க. ஏன் தெரியுமா? அவருடைய செயல்பாடுகள் சுத்தமா முடங்கி போயிருக்கிறது. அது மட்டும் இல்ல, அவருடைய ஆட்சியில் நடந்திருக்கக்கூடிய அவலங்கள் ரொம்பவே அதிகம். அதனாலதான் நம்ம முதலமைச்சர்கள் சுதந்திர தின உரையில பேசுகின்ற பொழுது, இந்த தம்பிக்கு, இந்த அண்ணனுக்கு, உங்க வீட்டு பிள்ளை விஜய்க்கு ஓட்டு போட்டு விட்டோம், நம்ம கடமை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. அப்படி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதே செய்ய முடியாது.
இனிமேதான் நம்முடன் வந்து உறுதுணையா எப்போது இருக்கணும், உங்களுக்கு பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வந்த நாங்க நலத்திட்டங்களையும் செய்ய போறோம், எங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு வந்து முதல்வர் சொல்றாரு. அவருக்கே தெரிஞ்சு போச்சுங்க, 3 மாசத்துல வந்து நம்ம ஆட்சிக்கு ஓட்டு போட்டவங்க ஆதரவா இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதனால்தான் சுதந்திர தின விழாவிலே வந்து எனக்கு ஆதரவா இருங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்படின்னு முரசொலியானது குற்றச்சாட்டு வைக்குது. சரி, அவருடைய செல்வாக்கு சரிவதற்கு என்ன காரணம்? கோயம்புத்தூர்ல 10 வயது சிறுமி படுகொலை. 2வது, தன் படத்தை எடுத்தவனுக்கு, தன்னுடைய படத்தை இயக்குனவனுக்கு, தன்னுடைய பட ஒளிப்பதிவாளர்களுக்கு, இப்படி தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கே வந்து அரசாங்க வேலையை இல்ல அரசாங்க பொறுப்புகளை அள்ளி கொடுத்திருக்கின்றாராம். இது மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறதாம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் சட்ட ஒழுங்கானது சந்தி சிரிக்கிறதாம். பெண்கள் பாதிப்படைகின்ற பொழுதும், போதைப் பொருளால இளைஞர்களும் மாணவர்களும் படுகொலையாகின்ற பொழுதும் ஓட்டு போட்டவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நீ பெரிய ஆக்ஷன் ஹீரோ, எங்களுக்கு ஆபத்து வருகின்ற போது ஓடி வந்து காப்பாத்து என்பதற்காக தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். ஆனா எங்கேயுமே உன்னை பார்க்க முடியல, வாய் திறந்து நீ பேசவே இல்லை, ஏண்டா ஓட்டு போட்டும் என்ற வருத்தம் மட்டும்தான் எங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வீடியோ வெளியிடுறாங்களாம். அந்த வீடியோக்கள் தான் அதிகமா வெளியே வருதான். ஆனா இதையெல்லாம் பார்த்த நம்ம முதலமைச்சருக்கு கிளி வந்துருச்சு. அதனாலதான் அவர் சொல்றாரு, இனிமேதான் நீங்க எங்களுடன் இருக்கணும் அப்படின்னு ஓட்டு போட்டவங்க கிட்ட ஆதரவு கேட்கிறாரு. 3 மாசத்துல இப்படி ஒரு ஆதரவு தன்னை விட்டு விலகும் என்று அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. அதுக்கு காரணம் என்ன? ஒரு அமைச்சர் வந்து பவுடரை நுறுக்கிறாரு, அது போதைப் பொருள் என்று சொன்னா கிடையாது, மாத்திரை கொடுத்தேன்னு சொல்றாரு. அது மாத்திரையா அல்லது போதைப் பொருளா? ஏதாவது அரசாங்க தரப்பிலிருந்து விளக்கம் அளிச்சுதா? குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் தானே விளக்கம் அளிச்சாரு. அமைச்சர் வந்து அது மாத்திரை தான்றாரு, அப்படியே இந்த அரசாங்கம் கடந்து போகுது. அது மட்டும் இல்ல, தவேகா சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளர்களும் பல பெண்களுக்கு பாலியல் ரீதியான கொடுமைகளை இழைக்கின்றார்கள். அவங்க மீது நடவடிக்கையே இல்லை. பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளான பெண்ணுக்கு அவங்க ஆதரவா நிக்காம, பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் தந்த அந்த கொடூரனுக்கு ஆதரவாக ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ ஆதரவா நின்றார். ராணிப்பேட்டையினுடைய தவேகா மாவட்ட செயலாளர் ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு செஞ்சார். தூத்துக்குடியில 2 பெண்களுக்கு. கட்சிக்காரங்க மீது நடவடிக்கை இல்லை, கட்சியினுடைய அமைச்சர் மீதோ எம்எல்ஏக்கள் மீதோ நடவடிக்கை இல்லை. ஆனால் சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்தா, ட்வீட் போட்டா உடனே கைது செய்வது, இதெல்லாம் புதுசா வாக்களித்தவர்களுக்கு கொஞ்சம் கூட ஏற்புடையது கிடையாது. அவங்க வேதனை அடைகின்றார்கள். எங்க தளபதி நல்லா சிரிக்கிறாரு அப்படின்றதுக்காக இன்னைக்கு ஏறி இருக்கக்கூடிய வரி உயர்வை ஏத்துக்குவாங்களா? எங்க தளபதி நல்லா டான்ஸ் ஆடுறாரு அதற்காக மின் கட்டண குளறுபடியை ஏத்துக்குவாங்களா? அதனால ஓட்டு போட்டவங்க எல்லாம் கதறாங்க. அப்படி கதறும் போது இந்த அரசாங்கத்துக்கு வேதனை தலையில் வந்து விழுது. ஐயோ, சரியா அரசாங்கத்தை வழிநடத்தலையோ, நம்ம ஆட்சியை மக்களே வந்து கவுத்துருவாங்களோ, அடுத்த முறை தேர்தல் வந்தால் ஓட்டு போட மாட்டாங்களோ அப்படின்னு எண்ணித்தான் வந்து தன்னுடைய தவறு, தான் கட்சிக்காரன் செய்கின்ற தவறு எல்லாம் எண்ணித்தான், ஏப்பா ஓட்டு போட்டேன்னு சொல்லி விட்டுட்டு போயிடாதீங்கப்பா, இனிமே தான் என்ன கூட இருக்குன்னு சொல்லி கெஞ்சிறாரு. இறுதி கட்டத்தில் போலீஸ் வாகனத்திலிருந்து மாறி மாறி சல்யூட் அடிக்கலாமா? இது கேவலமா இல்ல? உனக்கு கூச்சமா இல்ல? வெக்கமா இல்ல? மானமா இல்ல? அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முரசொலியானது பயங்கரமா அவருடைய மனம் கவர்ந்த நடிகை மேடையில் இருக்கிறாங்க. அவருக்கு பிடிச்சிருக்குது, அவர் சலிட்டு இருக்கிறாரு, இவங்களுக்கே வைத்தறிச்சல் அப்படின்னு கேட்கறவனும் இருக்கிறாங்க. ஆனா இலைமறை காய்மறைன்னு ஒன்று இருக்குல்ல, அங்க செஞ்சுக்கலாம். ஆனா மக்கள் வரி பணத்தில் நடக்கக்கூடிய சுதந்திர தின விழாவில் உங்களுடைய சல்யூட் எதுக்கு மக்களுக்கு அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. அதனால் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க அமைச்சர், அவங்க மாவட்ட செயலர் மீதெல்லாம் இனிமேல் நடவடிக்கை எடுப்பாரா? ஓட்டு போட்டவங்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு கடைசியாக இந்த டெண்டர் விஷயம் சொன்னோம்ல, அதை பேசி முடிச்சிடலாம். சென்னை முழுவதும் கிட்டத்தட்ட 1797 கண்டக்டர்கள் தேவை. அந்த கண்டக்டர்களை கவர்மெண்ட் நேராகவே எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா ஒரு கண்டக்டருக்கு மாத சம்பளம் 27,676 ரூபாயாம். நம்ம ஆளுங்களே வந்து வேலை செய்யடா டெம்பரவரியான்னு சொன்னால் வந்து வேலை பார்ப்பான். ஆனால் அவுட் சோர்சிங் முறையில் ஒரு தனியார் நிறுவனத்திடத்தில் கண்டக்டர்களை போட்டு துட்டு கலெக்ஷன் பண்ணுறதுக்காக ஒப்பந்தத்தை ஒப்படைக்கிறாங்க அரசு பேருந்துகளில். அதான் சொன்னல, எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் என்ற உத்தரப்பிரதேச நிறுவனமானது இந்த 1797 கண்டக்டர்களை போகிறதுக்காக
அந்த டெண்டரை எவ்வளோ ரூபாய்க்கு எடுத்துருக்குன்னு பார்க்கும்போது 61,56,335.74 ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. கோடி ரூபாய்னு சொல்லலாம், இல்லை அவ்வளோ ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ எல்லா போக்குவரத்து ஊழியர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, சாமி உத்தரப்பிரதேசத்திலிருந்து கண்டக்டர்களை கூப்பிட்டு வருவானா இல்லை தமிழ்நாட்டிலிருந்து செலக்ட் பண்ணுவானா? மொழி முக்கியம் இல்லையா? தமிழ்நாடு முழுவதும் இந்திக்காரங்க தான் நிரம்பி இருக்கிறாங்க. ஸோ இந்த கண்டக்டர்கள் இந்திக்காரங்களே கொண்டு வந்துட்டாங்கன்னா அவனுக்கு தான் கம்மியான சம்பளத்தில் வேலை பார்க்குறானுங்களே. அதனால் நேரடியாகவே ஆட்கள் எடுத்துருக்கலாம். ஆனால் டெண்டர் விட்டுட்டீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எவனுமே இல்லையா தகுதியானவன் டெண்டர் எடுப்பதுக்கு? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவன் தான் குறைவான வேலைக்கு எடுத்துருக்கானா? சரியா, ஏதோ 100-200 கம்மியாவோ அதிகமாகவோ இருக்கலாம் ஐயா. தமிழ்நாட்டுக்காரவன் எடுத்தா அவனுக்கே கொடுத்துருக்கலாம் இல்லை? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவன் பிழைக்கணுமா? நம்ம தமிழ்நாட்டில் டெண்டர் எடுத்து நம்ம வரி பணத்தில் அவன் பிழைக்கணுமா? ஸோ நம்முடைய மக்களுடைய வரி பணமானது உத்தரப்பிரதேசத்துக்கு போகணுமா? ஏயா இந்த அரசு பேருந்துகளில் அரசு நடத்துனர்கள் இருக்கக்கூடாதா? அரசே 1797 நடத்துனர்களை எடுக்கக்கூடாதா? அப்படின்னா நிதி நிலைமை மோசமாக போயிட்டு இருக்குது. அந்த கான்ட்ராக்ட் நிறுவனமே 27,676 ரூபாய் கொடுக்கும் போது ஒரு மாசத்துக்கு அந்த பணத்தை அரசாங்கம் ஆள் எடுத்து நிரந்தரமாக்கி தரலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து பணிமனைகளில் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம முதலமைச்சர் இதை பற்றியெல்லாம் கவலைப்படல. பணம் மிச்சமானா போதும், அதனால் டெண்டரை விட்டுருவார். அந்த மாதிரி தான் இந்த கண்டக்டர்களுக்கான டெண்டரை உத்தரப்பிரதேச நிறுவனமானது எடுத்திருக்குது. அதாவது பெரம்பூரில் இருக்கின்ற மக்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் பெரம்பூர் தொகுதி முதலமைச்சர் தொகுதியாக இருக்குது. திருச்சியில் நின்னாரு, வெற்றி பெற்றார். ஆனால் திருச்சியை ராஜினாமா பண்ணிட்டாரு. பெரம்பூர் தான் எனக்கு இதயத்துக்கு நெருக்கமானதுன்னு சொல்லிட்டு அந்த தொகுதி வச்சிருக்காரு. அங்கேயே அடிப்படை வசதிகள் இல்லையா. இந்த அரசாங்கம் அமைந்து நேற்று 100 நாளை கொண்டாடி இருக்குது. அந்த 100 நாளில் முக்கியமான விஷயம் தெரியுமா? பெரம்பூர் மக்கள் ஒன்று சேர்ந்து எம்எல்ஏ அலுவலகத்தை முற்றுகிட்டு இருக்காங்க. எதுக்கு தெரியுமா? அடிப்படை வசதிகளே இல்லையா. கழிவு நீர் சாலைகளில் போயிட்டே இருக்குதான், குடிநீரில் கலந்து வருதான் கழிவு நீர். குடிநீரே கிடைப்பது கிடையாதான். பெரம்பூரில் இருக்கக்கூடிய சோலைவாசல் நகர், அது மட்டும் இல்லாமல் வேந்தாந்தா முருகப்பா நகர், இந்த 2 நகர்லையும் இது வரைக்கும் மழை பெஞ்சா தண்ணி நிற்கும், கழிவு நீரை உடச்சிக்கிட்டு போயிட்டே கிடக்குது. ஆனால் முதலமைச்சர் வந்தாருன்னா சிங்கப்பூர் போல மாற்றுவார் எங்கள் தொகுதிக்கு அப்படின்னு நினச்சோம். கடைசியில் முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணி முதலமைச்சர்கிட்ட போய் அதுக்கு பிறகுதான் அதிகாரிகள் வேலை பார்ப்பாங்கன்னா எதுக்கு இது முதலமைச்சர் தொகுதின்னு சொல்லிட்டு, முதலமைச்சர் தொகுதியே இந்த லட்சணத்தில் இருக்குன்னா மற்ற தொகுதியெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த மக்கள் அன்னைக்கு ஃபயர் விட்டாங்க. ஸோ இந்த அரசாங்கத்துக்கு அனுபவம் இல்லை. அதே மாதிரி அனுபவம் பெற்றுக்கொள்வதற்கும் இவங்களுக்கு கால அவகாசம் இல்லை. அதெல்லாம் தாண்டி அனுபவம் பெற வேண்டும் என்றால் ஆளுமை இருக்கணும். அந்த ஆளுமையும் இல்லை. அரசாங்கத்தை வழிநடத்துறதுக்கு திறன் வாய்ந்தவர்களும் இல்லை. ஆட்சியை பிடிக்க வேண்டும். எதிர்கட்சிகள் மீது குறை சொல்லி குழந்தைகள் கிட்ட போய் வாக்கு கேட்டு குழந்தைகள் நச்சரிக்க பெரியவங்க ஓட்டு போட்டு தொலைச்சிட்டாங்க. அதனால முதலமைச்சர் தொகுதியிலிருந்து ஒட்டுமொத்த தொகுதிக்காரங்களும் கதை கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் தன் மனதுக்கு எது நெருக்கமாக இருக்குதோ அதை மட்டும் செஞ்சுட்டே இருக்கிறாரு. அதான் முரசொலியானது, உன் மானமே போச்சு, உனக்கு வெட்கம் இல்லை, உனக்கு அச்சம் இல்லை, என்னையா வேலை பார்க்குற, உன்னுடைய நெருங்கிய நடிகையை கொண்டு மேடையில் முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு டாட்டா காட்டு கழுவி ஊற்றிருக்குது. இனிமேலாவது பொது வழியில் நாகரிகமாக நடந்து கொள்வாரா? பிறர் விமர்சனம் பண்ணாத அளவுக்கு பொறுத்து பார்க்கலாம். நன்றி.